பிரசன்ஸ். நானே கர்த்தர். கர்த்தர் சொல்கிறாரு, நானே கர்த்தர். அந்த தலைப்பில் நம்ம தேவனை பற்றி அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அவர் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, எல்லா மதத்தினருக்கும் தேவன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அத்தனை ஆசீர்வாதங்களும் அது நமக்கு தான் சொந்தம். அப்போது அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். நாகும் 1:7 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம அவரை நம்பணும். அப்பந்தான் அவர் நம்மை அறிவார். அவர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு கஷ்டம், துன்பம், வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள், இதையெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். பல பேர் நம்ம வாழ்க்கையில் நம்மளைய ஏமாத்துறது நிறைய நம்ம சந்திக்கிறோம். நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதி, வருத்தம், வேதனை, சோதனை இதெல்லாம் வரும்போது நம்ம எல்லா குற்றப்பழியையும் நம்ம திரும்பவும் நம்ம கர்த்தர் மேலே தான் நம்ம போடுறோம். கர்த்தர் எனக்கு இப்படி செய்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆணித்தரமான உண்மை நம்ம இன்றைக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தவர். நம்ம தாயின் கருவில் நம்மளை உருவாக்கினவர். இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு கணமும் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவர். அதனால் கர்த்தர் நல்லவர். பல சமயங்களில் அவர் நம்மளை காப்பாற்றியிருப்பார். அது நமக்கு தெரியாது. பல சங்கடங்கள், துன்பங்கள் நம்ம தப்பிச்சு நம்ம வெளியே வந்திருப்போம். ஆனால் நம்ம அதையெல்லாம் கர்த்தர் தான் செய்தார் என்று நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் நம்ம அவர் மேலே ஏன் பழி போடுறோன்னா, நம்ம மனுஷங்களை நாம் நம்புகிறோம். நம்மை போன்ற மனுஷர்களை நம்ம நம்புகிறோம். நம்பி 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 நம்ம ஏமாந்து போகிறோம். அவங்கள நம்ம நம்பும்போது நம்ம நம்பிக்கையை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க நம்மளை பெரிய சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது. வேதம் என்ன சொல்லுது? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, தேனா பேசி நம்மளை ஏமாத்துறதுக்கு வருவாங்க. சில பேர் நம்மளை தேனா பேசுவாங்க. அவங்க முதல்ல நம்மளை ரொம்ப புகழுவாங்க. நம்ம அதில் என்ன செஞ்சிடுவோம்? நம்ம மயங்கிட்டு அதுபோல் எத்தனை மனுஷங்க எத்தனை கோடி ரூபாய்களை இழந்திருக்கிறாங்க இல்லையா? எத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள். அதுக்கப்புறம் ஐயோ, இவங்களை நான் இப்படியெல்லாம் நம்பியிருந்தேனே, இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்களே, இப்படியெல்லாம் நம்ம புலம்புறோம். அப்படித்தானே? ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி நம்ம யார்கிட்டெல்லாம் ஏமாந்து நின்று பல சங்கடங்களோடு, பல கஷ்டங்களோடு, பல துன்பங்களோடு நம்ம இருக்கிறோமோ, நம்மளை பார்த்து கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் அற்புதத்தை பாருங்கள். இன்று காணும் எகிப்தியனை நீங்கள் இனிமேல் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர்
இன்று காணும் எகிப்தியனை நீங்கள் இனிமேல் காண மாட்டீர்கள் என்றால், எகிப்தியன் என்றால் நம்மளுடைய விரோதிகளை கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஆகையினால நீங்கள்லாம் நினைப்பீங்க, நம்மளை இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இன்னும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, இன்று காணும் எகிப்தியனை நீ இனிமேல் காண மாட்டாய் என்று உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கேடு பண்ணினாங்கல்ல, அவங்கள பார்த்து அவங்களுக்காக கர்த்தர் ஆபகூக் 3:11 இப்படி சொல்கிறார், கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து கூப்பிடும், சாட்சியிடும், இரத்த பழிகளினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ கேடு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால மக்களை பயப்படாதிருங்க. கெடுவான், கேடு நினைப்பான். கேடு நினைக்கிறவனுக்கு எப்பவும் கேடு தான் வரும். அதனால் நாம் அநியாயமாக நாம் மனிதர்களை நம்பி இப்போது பல லட்சங்களையும் கோடிகளையும் வீடுகளையும் தன் குடும்பத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இறங்குகிற தேவன், அவர் நம் ரட்சிப்பின் தேவன். நம்ம ரட்சிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் மட்டுமே உண்டு. சகரியா 10:12 இவ்வாறாக சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன். அதனால இன்று ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? மனுஷனை நம்பி ஏமாந்து போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, இன்றைக்கு உண்டு, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஐசையா 45:3 கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேல் அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருப்போமானால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றே உங்களுக்கு பொன்னாளாக மாறட்டும். கர்த்தர் தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் இருப்போம். அவரது அன்பால் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமேன். இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இதில் பயன்பெற்று இதை பிறருக்கும் இந்த ஜெபத்தை நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை அழுத்துங்க. அண்ட் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Insulin.